Welcome to the online worship of Eliaf Roypuram. எல்லிஎஃப் ராயபுரத்தின் ஆன்லைன் வர்ஷிப்புக்கு உங்களை பரிவாய் வரவேற்கிறோம். Let us begin this service with a word of prayer. இந்த ஆராதனையை ஜெபத்துடனே ஆரம்பிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this wonderful opportunity you are giving us to worship your holy name this Lord's Day morning. பரலோக பிதாவே, கர்த்தருடைய நாளின் காலையிலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த தருணத்துக்காய் துதிக்கிறோம், போற்றுகிறோம். We thank you for the multitudes of your loving kindness and tender mercies to each one of us. எங்கள் ஒவ்வொரு பட்சத்திலும் நீர் காட்டுகிற திரளான அன்பு இரக்கத்துக்காய் நன்றி ஆண்டவரே. We thank you that thou art a great and wonderful God. நீர் மகா பெரிய அற்புதமான தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. Mighty Savior. வல்லமையுள்ள இரட்சகராய். Thank you for saving so many of us from hell and destruction. நரகத்திலிருந்து அழிவிலிருந்து எங்களை எத்தனையோ பேரை மீட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. This morning we want to worship you, for you are wonderful in holiness and பரிசுத்தத்திலே மகத்துவமாய் இருப்பதனாலே இந்த காலையிலே உம்மை ஆராதிக்க விரும்புகிறோம். you are fearful in praises. துதியிலே அஞ்சப்படத்தக்கவர். You are a God who inhabits the praises of your people. மக்களின் துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே. Teach us how to lift you up in our worship and praise. எங்களுடைய ஆராதனை துதியிலே எப்படியாய் உம்மை உயர்த்த வேண்டும் என்று கற்றுத்தாரும். Bless every part of this worship. இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதியும். We want you to minister to our hearts. நீர் எங்கள் இருதயத்தோடு கிரியை நடப்பிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். Wherever your people may be listening. உம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இதை கவனித்து கேட்கிறார்களோ, whether from their homes or from outside. ஒருவேளை வீடுகளிலிருந்து மற்ற இடங்களிலிருந்து கூட, we pray that your presence may be very real to us. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு நிஜமாய் இருக்கும்படியாய் ஜெபித்து quicken கேட்கிறோம். us and revive us, Lord. எங்களை உயிர்ப்பித்து ஆண்டவரே தூண்டும் ஆண்டவரே. we ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். Amen. ஆமென். Now Jerry and the team will lead us in singing. இப்பொழுது ஜெரி அவருடைய குழுவினர் பாடல்களிலே நடத்துவார்கள். ஆராதனை காரணமாக யாவரும் சேர்ந்து 28ஆம் பக்கத்தில் உள்ள 59வது பாடலை பாடலாம். அருள் ஏராளமாய் பேயும் உறுதி வாக்கிதுவே. There shall be showers of blessing. This is the promise of God. 59வது பாடல். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே. ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாயல்ல வீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டாம். காடான நீலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராளம் அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாயல்ல வீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தாருளுமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாயல்ல வீரலாய் பெய்யட்டுமே.
அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் ஜனமே அருளின் மாலையை தாரும் ஜீவதயமரரே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாயல்ல வீரலாய் பெய்யட்டுமே. The scripture reading for this morning will be read to us by Sister Sheba Vinos. இன்று காலையிலே வேத பாடமானது சகோதரி ஷீபா வீனோஸ் அவர்களால் வாசிக்கப்படும். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவனோடிருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை இரட்சித்தது என்று இஸ்ரவேலர் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வர கடவன். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியே குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேல் எல்லாரும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்து கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையினிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பள்ளத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், அது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியர்த்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்திலே உங்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி 169ஆம் பக்கத்தில் உள்ள 9வது பாடலை பாடலாம். அடுத்த பாடலாக 169ஆம் பக்கத்தில் 9வது பாடல், தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடத்தை அறுத்து சாபத்தை தொலைத்தார் காண்டுணர் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை நீக்க தாவியே உயிரை தாமே தவறாம். பின்னும் நேமியாம் கருணை நிலை வராமுண்டு இதம் துதிய மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்னும் காத்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணை வரமே சரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனை துணை காப்பார் ஆசை கொள் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமம். அதை பூண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். 325 பக்கத்துல 207வது பாடல். அன்பு கூறுவேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே
இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. 260 பக்கத்தில் 116வது பாடல். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. எந்த ஆத்துமாவும் மாயே வாஞ்சித்து கதருதே. தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமமே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமமே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சாநிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. எந்த ஆத்துமாவும் மாயே வாஞ்சித்து கதருதே. தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அவரே ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. எந்த ஆத்துமாவும் மாயே வாஞ்சித்து கதருதே. தாஞ்சமே நீர், அடைக்கலம் நீர்,
கோட்டாயும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டாயும் நீர் என்றும் காப்பீர். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. Bless the Lord, O my soul, and worship His holy name. Bless the Lord, O my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. Bless the Lord, O my soul. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before,
comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. You're rich in love and you're slow to anger. Your name is great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I'll worship your holy name. And on that day when my strength is failing, the end draws near and my time has come, still my soul will sing your praise unending. 10,000 years and then forevermore. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. Yes, I'll worship your holy name. Yes, I'll worship your holy name. Let us praise God for this beautiful hour of worship. இந்த அற்புதமான ஆராதனை மணிவேளைக்காய் கர்த்தரை நாம் துதிப்போம். Although we are not able to gather together physically, we have this medium of YouTube streaming by which you can all join together in worship. நேரடியாக சரீர ரீதியாக இப்படியாக ஆராதனை இணையாவிட்டாலும் யூடியூப் வசதியிலே நாம் இணைவதற்காய் நாம் நன்றியோடு இருக்கிறோம். Let us pray for the complete arrest of this corona epidemic. இந்த கொரோனா பெருந்தொற்று முற்றிலுமாய் நிறுத்தப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். This has come as such a great challenge and surprise upon the whole world. முழு உலகத்திற்கும் இது மிகப்பெரிய சவாலாய் ஒரு ஆச்சரியமாய் இருந்து வந்திருக்கிறது. So as our country or state, as our people are just coming out of this corona disease, நம்முடைய தேசமானது மாநிலமானது இந்த நோய் தொற்றிலிருந்து வெளி வரும்பொழுது let us pray for all those who have suffered either physically or suffered bereavement. சரீர ரீதியாக அல்லது தங்களுக்கு நெருக்கமானவர்களை இழந்து தவித்த அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். We know many have suffered financially because of the lockdown and இந்த ஊரடங்கு நிமித்தமாக அநேகர் பண ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். let us pray that this disease may be completely be controlled. இந்த வியாதியானது முற்றிலுமாய் கட்டுப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிப்போம். I understand after many weeks the Chennai numbers are quite coming down after staying more than 180. Now it is less than 180 reported in Chennai. சென்னையிலே எண்ணிக்கையானது 180 அது அநேக வாரங்களுக்கு பிறகு குறைந்து வந்திருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். I hope that statistics is true.
இந்த புள்ளி விவரம் உண்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். But still people are getting infected. ஆனாலும் மக்கள் அசௌகரியத்தில் இருக்கிறார்கள். And there are other diseases also like dengue. Many people are getting affected. Let us pray that God will have His mercy. மற்ற நோய்களைப் போல டெங்கு ஜுரம், அதற்காகவும் தேவனுடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிப்போம். Let us pray for peace in the world. உலக அமைதிக்காய் சமாதானத்துக்காய் ஜெபிப்போம். We know the situation in Afghanistan that has created such a shock and such a disturbance to many nations. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சூழ்நிலையானது அநேக தேசங்களுக்கு அதிர்ச்சியாக அச்சுறுத்தலாக இருந்து வந்திருக்கிறது. Let us pray for peace in Afghanistan. ஆப்கானிஸ்தானின் சமாதானத்துக்காக நாம் I ஜெபிப்போம். do not know how terrorists can run a government. தீவிரவாதிகள் எப்படிதான் ஒரு அரசாங்கத்தையே நடத்துகிறார்களோ நான் அறியேன். Anyway, let us pray for God's intervention எப்படி இருப்பினும் தேவனுடைய தலையிடுதலுக்காக ஜெபிப்போம். and safety and protection to the innocent. அப்பாவிகளுடைய பாதுகாப்பு அது காப்புதலுக்காக ஜெபிப்போம். Likewise, many other countries like Burma and so many other places, மற்ற தேசங்கள் பர்மாவை போன்ற மற்ற தேசங்களுக்காக ஜெபிப்போம். and many nations are going through humanitarian crisis of famine and hunger. அநேக தேசங்களிலே பஞ்சம் பசியின் அந்த கொடுமைக்குள்ளாய் கடந்து வருகிறார்கள். Let us pray that God will open the doors and opportunity to send the gospel as well as help. தேவன் தாமே உதவி சுவிசேஷம் அப்படி சென்றடையும்படியான வாசல்களை திறக்கும்படியாக ஜெபிப்போம். God has entrusted to us the word of God. தேவன் நம் பட்சத்திலே தேவனுடைய வார்த்தையை ஒப்பு கொடுத்திருக்கிறார். The word of God not only transforms our life, it will be a great blessing to communities and to nations. வேதமானது மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதில்லை, தேசங்களுக்கு மற்ற இனங்களுக்கு அது அநேக ஆசீர்வாதமாக இருக்கும். Bible says where there is no vision the people perish. தரிசனமில்லாத இடத்திலே மக்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Let us pray that God will give us a vision for the lost and perishing souls around us. இழந்து போன நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கான தரிசனத்தை தேவன் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். Let us pray for village ministries. கிராம ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். Let us pray for our gospel clinics. நம்முடைய சுவிசேஷ மருத்துவமனைகளுக்காக ஜெபிப்போம். Let us pray for God's servants who are giving God's word through the television and through internet and other means. தொலைக்காட்சி இணையதளம் மற்ற மூலமாக காரியங்கள் மூலமாக செய்தி கொடுக்கிற தேவ மக்களுக்காக ஜெபிப்போம். Let us pray that God will help us. தேவன் உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். Let us pray for the completion of this prayer hall. இந்த ஜெப அரங்கு முடிப்பதற்காக நாம் ஜெபிப்போம். Last week we had the birth centenary message of Uncle Jay Singh. கடந்த ஆண்டு நாம் அங்கிள் ஜெய்சிங் ஐயா அவருடைய 100வது பிறந்தநாள் விழாவின் செய்தியை நாம் கேட்டோம். And many have been responding how they were blessed through uncle's life. எப்படியாக அங்கிளுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று அநேகர் எங்களுடன் தொடர்பு கொள்கிறார்கள். So this work here in Roypuram began with uncle's sacrifice, obedience to God. ஆகவே இந்த ராயபுரம் ஊழியமானது அங்கிள் அவர்களுடைய கீழ்ப்படிதல் தேவனுக்கு செய்த தியாகத்தின் மூலமாய் ஆரம்பிக்கப்பட்டது. And through the word of God many people lives were transformed, families were transformed. தேவ வார்த்தையின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கைகள் குடும்பங்கள் மாற்றப்பட்டன. Let us pray that the spirit of God will bring a revival amongst us. தேவ ஆவியானவர் தாமே நம் மத்தியிலே உயிர்மீட்சியை கொண்டு வரும்படியாக நாம் ஜெபிப்போம். Let us pray for God's blessing upon the word of God this morning. இன்று காலையிலே தேவனுடைய வார்த்தைக்காக தேவன் அதை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். I invite brother Raja Karnagaran to lead us in prayer. சகோதரன் ராஜா கருணாநிதி அவர்கள் ஜெபத்தில் நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Let us pray. ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம் சாமி. இந்த கர்த்தருடைய நாளை நாங்கள் காணும்படி செய்த உங்களுடைய கிருபைக்காக இரக்கத்துக்காக நான் நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த நாளை காண விரும்பியும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்காங்க சாமி. உங்களுடைய மகா பெரிய கிருபையினால் நாங்கள் நிற்கிறோம் சாமி. வேதம் சொல்லுது நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று. ஆமாண்டோடைய உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் நிற்கிறோம் சாமி. அவைகளை தினந்தோறும் புதியவர்களாக இருந்து எங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டு வருவதற்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சாமி. இப்போதும் ஆண்டவரே நாங்கள் முதல் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலை என பல அலைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சாமி. ஆனால் எங்களுடைய அலை கண்மலையாகிய தேவனாகிய நீர் ஒருவர்தான் சாமி. கண்மலையின் மேலே வீடை கட்டினவன் புத்தியுள்ளவன் என்று வேதம் சொல்லுது சாமி. அந்த கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடானது அது அசையாது, அது எந்த பெருவெல்லாம் வந்தாலும் அது நிற்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையும்
கண்மொழியாக கிறிஸ்து மேலே கெட்ட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சாமி. எந்த கொரோனா வந்தாலும் அது எந்த ஒரு பெரு வியாதி வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் எதை கண்டும் பயப்படாமல் உண்மையே மாத்திரம் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும் சாமி. வேதம் சொல்லுது, உண்மை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடைந்தன என்று. ஆமாண்டரே, உண்மை நோக்கி பார்த்த கண்கள் முகங்கள் பிரகாசம் அடைக்கிறத நாங்கள் பார்க்குறோம் சாமி. இம்மட்டுமாக எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த கிருபைக்காக இறக்கத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. எத்தனையோ பேர் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்காங்க சாமி. எனக்கும் எங்களுக்கும் அன்றைய கொடுத்த அந்த சுகம் ஜீவன் பலனுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. விசேஷமாக டாக்டரை நினைக்கிறோம், ஐயாவை அம்மாவை நினைக்கிறோம் சாமி. எவ்வளோ பெரிய கிருபை சாமி. ஐயாவையும் அம்மாவையும் நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டா அன்றைய நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறது அன்றைய நின்றுக்கவே முடியாது சாமி. நரகத்தில் போய் நாங்கள் நின்றுப்போம். எங்களுடைய குடும்பமும் மற்றவருடைய குடும்பம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஐயாவுடைய வாழ்க்கையிலையும் அம்மாவுடைய கண்டிப்பான வழியிலும் நடந்ததுனால நாங்கள் இம்மட்டமாக எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறோமே சாமி. நன்றியோடு துதிக்கிறோம். ஐயாவும் அம்மாவும் விட்டு போன அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஐயா டாக்டர் ஜெயந்துக்கும் ரீட்டாக்காவும் அன்றைய நீங்கள் பலன் கொடுங்க சாமி. இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கட்டும் சாமி. உங்களுடைய வருகை எங்களுக்கு எப்போன்னு எங்களுக்கு தெரியாது சாமி. அந்த வருகையில் நாங்கள் உம்மோடு ஆயத்தப்பட்ட மக்களாக இந்த ராயபுரத்துலேருந்து ஒரு பெரிய கூட்டம் கிளம்பி அன்றைய பரலோகத்தை நிரப்பக்கூடியதாக நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. ஆழமான மனந்திருந்தலை எங்களுக்கு தந்தலும், ஆழமான ரட்சிப்பை எங்களுக்கு தந்தலும் சாமி. மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம், நிர்விசாரமான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் சாமி. எங்களை பார்க்குறவங்க உண்மை பார்க்கட்டும் சாமி. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் உலகம் முழுவதும் பாவத்தால் நிறைந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் சாமி. எங்கே பார்த்தாலும் விபச்சாரம், வேசித்தனம், ஒரு நிச்சயக்க, பாலியல் தொல்லை, அன்றவரே கேட்கக்கூடாத காரியங்களை நாங்கள் கேட்குறோம், காணக்கூடாத காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டுக்கிறோம் சாமி. கிருபை செய்யுங்க சாமி. நாங்கள் எலும்பி உமக்கென்று ஒரு ஒளியாக இந்த இருட்டுக்குள்ளே, இந்த இருட்டான உலகத்துக்குள்ளே நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. இறங்கு தாப்பனே, எங்களுடைய குடும்பங்கள் அன்றவரே உம்மாலே கட்டப்பட்டோம் சாமி. வேதம் சொல்லுது முப்புரி நூல் அறாது என்று. ஆமாண்டவரே, எங்கள் குடும்பங்களில் நீங்கள் இருக்கும்போது அன்றவரே நீங்கள் சென்டராக இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சாமி. கிருபை செய்யுங்க சாமி. விசேஷமாக கொரோனாவில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொரோனாவில் இறந்து போனவருடைய உயிரிழந்து போனவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் எங்களுக்கு தத்தல சாமி. இந்த கொரோனா முற்றிலுமாக இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. எங்களுக்கு வேண்டிய விசுவாசத்தை எங்களுக்கு தந்தலாம் சாமி. அவிசுவாசத்தை எடுத்து போடும். அன்றைய நீங்கள் சொன்னீங்க கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெய்ந்து போயின்னு சொன்னால் அந்த மழை பெய்ந்து போயின்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்களே சாமி. அன்றைய எங்களுக்கு அந்த கடுகளவு விசுவாசத்தை கூட இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். எங்களை மன்னித்தரலாம் சாமி. என்ன மன்னித்தரலாம்? எனக்கு கடுகளவு விசுவாசத்தை எங்களுக்கு தந்தரலாம் சாமி. அதிசயமான காரியங்களை நாங்கள் செய்ய எங்களை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் சாமி. நீங்கள் சொன்னீங்க, நீ என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்வான் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க சாமி. அந்த வார்த்தைக்காக நான் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சாமி. அன்றைய எங்களுடைய குற்றம் குறைய தயவாக நீங்கள் மன்னித்தரலாம் சாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தருடைய நாளில் உங்களுடைய வார்த்தை எங்கெல்லாம் விதைக்கப்படுதோ அது 30, 60, 100 பலன் கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. ஆண்டவரே, விதையானது நல்ல விதத்தில் விதைக்கப்பட்ட விதையாக மாற எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கொடுக்குற ஒவ்வொரு ஊழியக்காலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க சாமி. உங்களுடைய ஆவியானதாமே அவளை பலப்படுத்துகிறோம். எங்கே ஆவியானது உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம் தாப்பனை. ஆண்டவரே, குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் நிச்சயமாக மெய்யாவே விடுதலை ஆக்கியே என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க சாமி. ஆமாண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு விடுதலை தர வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனை உங்களை விட்டு ஓடிப்போன் என்று எங்களை வாக்கு கொடுத்தீங்க. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழை பிள்ளைங்களும் இந்த வருங்கால சந்ததியும் ஆண்டவரே எலும்பி நிற்கட்டும். அதே போல் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்காக அதிக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சாமி. அந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய இதயத்தை தாரோம். சின்ன வயசுலேயே சின்ன இதயத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. இந்த பிள்ளைங்க சின்ன வயசுலேயே அறிந்து கொண்டால் எவ்வளோ பெரிய பாவத்திலேருந்து விடுதலை பெறலாம். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். சண்டே கிளாஸ்க்கெல்லாம் மறுபடியும் ஆரம்பிக்கப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. விட்டு போன ஒவ்வொரு ஊழியமும், மெடிக்கல் கேம்ப் ஊழியம் ஆண்டவரே ரிட்ரீட்டு எல்லாவற்றையும் நீங்கள் திருப்ப கொடுங்க சாமி. வேதம் சொல்லுது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று எங்களுக்கு சொல்லிக்கிங்க சாமி. ஆமாண்டவரே, நாங்கள் இரட்டத்தனையாக திருப்பிக் கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. விசேஷமாக இந்த ராயபுரம் பெரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளை நீங்கள் சந்தித்தரலாம் சாமி. இந்த ஊழியம் எல்லாமே விசுவாசத்தால் கெட்டப்பட்டது சாமி. ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த ஊழியம் இந்த ஹால் கெட்டி பிடிக்கப்படும் போது அநேக புதிய ஆத்துமக்கள் இந்த ஆலயத்தை நிரப்பட்டோம் சாமி. ஆவியானதாமே அநேகரை கூட்டு கொண்டு வரோம். இந்த இடத்துல இந்த பகுதியில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது சாமி. அந்த அத்தனையும் தேவையில்லை ஆத்துமாக்களும் இந்த ஹாலை முழுவதும் நிரப்பவும் உங்களுடைய வார்த்தை அவளை மாற்றட்டும் சாமி. அவள் மாற்றி ஒரு நல்ல வாழ்க்கை வாழவும், உமக்கென்று சாட்சி உள்ள வாழ்க்கை வாழவும், கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழவும் எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. உங்களுடைய நாம மாத்திரமே மையப்பட்ட சாமி. இந்த நாளிலையும் உங்களுடைய செய்தியை கொடுக்க போகிற அடியாரை உங்களுடைய சிட்டைகளை வைத்து மறைத்துக்கொள்ளும் சாமி. உங்களுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டை என்று வேதம் சொல்லுது சாமி. ஆமாண்டவரே, உங்களுடைய வேதம் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வார்த்தை உள்ள ஒவ்வொருத்தையும் நுணுக்கால்களை பிரித்தெடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும் சாமி. உங்களுடைய நாம மாத்திரமே மையப்பட்ட சாமி. எங்களை ஒவ்வொருத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்களுடைய தேவையை நீங்கள் சந்தித்தலாம் சாமி. எங்களுக்கு வேண்டிய விசுவாசத்தை எங்களுக்கு தந்தலாம். உங்களுடைய நாமத்துக்கு மாத்திரம் நாங்கள் மகிமையாக இருக்க, சாட்சியாக இருக்க எங்களை உபயோகப்படுத்தலாம் சாமி. துதி கனம் மகிமையாகவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தை கேட்குறேன் பிதாவே, ஆமீன்.
செய்திக்கு முன்பதாக யாவரும் சேர்ந்து 289 பக்கத்தில் 154வது பாடலை பாடலாம். ஆவியானவரை முதற் சரணத்தை ஒண்டி பாடலாம். ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே எப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே எப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே எப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே எப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Let us pray. ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this beautiful Lord's Day morning. பரலோக பிதாவே, இந்த அற்புதமான கர்த்தருடைய நாள் காலைக்காய் உம்மை துதிக்கிறோம். Thank you for these beautiful songs that we sang to worship you. உம்மை ஆராதிக்க நாங்கள் பாடிய அற்புதமான பாடல்களுக்காய் உமக்கு நன்றி. Thank you for the cross and the blood by which you have brought us who were so far away from you. உமக்கு விட்டு தூரமாயிருந்த எங்களை உம்முடைய சிலுவையின் மூலமாய் இரத்தத்தின் மூலமாய் கிட்டி சேர்த்தீரே, உமக்கு நன்றி. Lord, this morning we come to you because you have the bread of life. இன்று காலையிலே நீர் ஜீவ அப்பத்தை கொண்டிருப்பதனாலே மண்டையிலே வருகிறோம். There is lot of chaff available, அநேக பதர் இருக்கிறதே, but we don't want chaff, but we want the bread of life. ஆனால் எங்களுக்கு பதர் அவசியமில்லை, ஜீவ வார்த்தை தேவை. Thank you, your words are life and spirit. நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவனாய் ஆண்டவரே அது உயிராய் இருக்கிறது. Quicken us by your Holy Spirit this morning. இன்று காலை உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களை உயிர்ப்பியும். Speak to us through your living word. இந்த ஜீவ வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். Hide me behind thy cross and you reveal thyself to us. சிலுவைக்கு பின்பாக என்னை மறைத்த நீர் தாமே உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். Meet our needs, Lord, spiritual, physical, whatever it may be. ஆண்டவரே, எங்கள் தேவைகள் சரீர ஆவிக்குரிய மற்ற தேவைகளை சந்தித்தருளும் அப்பா. We sang Jehovah Jireh, யெகோவா ஈரே என்று பாடினோமே, Jehovah Rapha. யெகோவா ராஃபா என்று பாடினோம். When you are there with us, we can be unmoved whatever the situations we may pass through. நீர் எங்களுக்காக இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலை ஊடாய் சென்றாலும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. Lord, speak to us this morning. ஆண்டவர் இந்த காலையில எங்களோடு பேசியருளும். Speak to my own heart. என் சொந்த இருதயத்தோடு பேசியருளும். I need you. எனக்கு நீர் தேவை. We need you. நாங்கள் உமக்கு தேவை. We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய பரிசுத்த விலையேறப்பெற்ற நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். Amen. ஆமென். Some of you may be wondering what happened to our interpreter, Brother Sendi. உங்களிலே சிலர் என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் சகோதரன் செந்தில் என்ன ஆனது என்று வியப்புறலாம். Okay, Brother Sendi had a cataract eye surgery and he is recovering, almost recovered. அவருக்கு கண் கேட்ராக் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அவர் சுகம் பெற்று வருகிறார். So these bright lights are not good for the operated eye, so we have given him some rest. ஆகவே அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட அந்த கண்களுக்கு இந்த பிரகாசமான மின் விளக்குகள் அது அவசியமற்றது. So this morning my text is making of a warrior. இன்று காலையிலே என்னுடைய செய்தியின் தலைப்பானது ஒரு போர் வீரனை எப்படியாய் தயாரிப்பது. A couple of weeks ago I spoke on
spiritual warfare. சில வாரங்களுக்கு முன்பாக ஆவிக்குரிய அந்த ஆயுதங்களை குறித்து நான் பேசினேன். In fact, weapons of our warfare, சொல்லப்போனால் நம்முடைய யுத்தத்தின் ஆயுதங்களானது I said they are not carnal but mighty through God to the pulling down of strongholds. அவைகள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் வல்லமையான அந்த காரியங்களை கீழே இழுத்து தள்ளக்கூடிய வல்லமை பெற்றது என்று Yes, பார்த்தோம். we need to have these weapons, இந்த போராயுதங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும். like the word of God, தேவனுடைய வார்த்தை, prayer, ஜெபம், the very name of Jesus, இயேசுவின் நாமமே, praising God, தேவனை துதிப்பது, having a testimony, சாட்சியை கொண்டிருப்பது, blood of the lamb. ஆட்டுக்குட்டியோட ரத்தம், All these are weapons. இவை அனைத்துமே போராயுதங்களாய் இருக்கிறது. Now, this morning, let us consider the life of Gideon. இன்று காலையிலே கிதியோனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். Gideon started off very fearful with hardly any faith. கிதியோனானவன் மிகுந்த அச்சத்தோடு எந்த ஒரு விசுவாசம் இல்லாமல் அவன் ஆரம்பித்தான். But God encouraged him. ஆனாலும் தேவன் அவனை உற்சாகப்படுத்தினார். And we see that he comes into the hall of faith. ஆகவே அவன் அந்த விசுவாச அந்த வீரர்களின் பட்டியலிலே வருகிறதை பார்க்கிறோம். From Judges, his name comes in the Hebrews, book of Hebrews, 11th chapter, in the lists of great men of faith. நியாயாதிபதிகள் புத்தகத்திலிருந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அந்த விசுவாச வீரர்களின் அந்த பட்டியலிலே அவனுடைய பெயர் இடம்பெறுகிறது. So let us turn to Judges 7th chapter. ஆகவே நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். So the life of Gideon is very interesting. I won't deal with everything. கிதியோனுடைய வாழ்க்கை சுவாரஸ்யமானது, அனைத்தையும் நான் பார்க்க But போவதில்லை. I would like to dwell a few points which is very important to know. How God makes an ordinary person into a mighty warrior. எப்படி தேவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனை வல்லமையுள்ள போர் வீரனாய் செய்கிறார் என்ற சில குறிப்புகளை தொகுப்புகளை பார்க்க The போகிறோம். last verse we read this morning in the Bible reading was Judges 7th chapter 15th verse. நாம் இன்றைக்கு காலையிலே வேத பாடமாய் வாசித்த நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 15ஆம் வசனம். And it was so when Gideon heard the telling of the dream and the interpretation thereof, that he worshipped and returned unto the hosts of Israel and said, Arise, for the Lord hath delivered into your hand the host of Midian. கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னான். Greatly encouraged by this dream that he heard of two enemy soldiers who were talking and telling about the dream and the interpretation. இரண்டு எதிரி சிப்பாய்கள் சொப்பனத்தை குறித்து பேசி அதன் வியார்த்தத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவன் மிகவும் உற்சாகப்படுத்தப்பட்டான். Now, many of us go through difficult times. அநேகர் நாம் இக்கட்டான காலங்களூடாய் கடந்து செல்கிறோம். Sometimes the situation may become so overwhelming we do not know what to do. சில வேளைகளிலே சூழ்நிலையானது மித மிஞ்சியதா என்ன செய்ய வேண்டும் என்று திகைத்து போகிறோம். And Gideon faced such an overwhelming situation. அப்படிப்பட்ட மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கிதியோனும் சந்திக்கிறான். You know why Israelites suffered? ஏன் இஸ்ரவேல் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று தெரியுமா? Judges 6th chapter we get the little bit of the history and background. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே கொஞ்சம் வரலாறு அதனுடைய பின்னணியை பார்க்கலாம். First verse. முதல் வசனம். And the children of Israel did evil in the sight of the Lord, and the Lord delivered them into the hand of Midian 7 years. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையிலே ஒப்பு கொடுத்தார். And the 6th verse, and Israel was greatly impoverished because of Midianites, and the children of Israel cried unto the Lord. 6ஆம் வசனம், இப்படி மீதியானராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். So these enemy Midianites would come and take away everything they had. ஆகவே இந்த சத்துருக்களான மீதியானர் வந்து அனைத்தையுமே அவர்கள் கொண்டிருந்ததை எடுத்து சென்றார்கள். Their harvest, their cattle, அவருடைய அறுவடை, அவருடைய ஆடு மாடுகள், their produce, whatever resources they had, they will empty. And finally these Israelites suffered
and they famished under this terrible famine. அவர்கள் உற்பத்தி செய்து அவர்கள் கொண்டிருந்த அனைத்துமே வாரி கொண்டு போனதினாலே இந்த இஸ்ரவேல் மக்கள் இவர்கள் சிறுமைப்பட்டார்கள், பஞ்சத்தினாலே அவர் It பாதிக்கப்பட்டார்கள். was such a time that God's call came to this young man Gideon. இப்படிப்பட்ட வேளையிலே தானே வாலிபனாகிய கிதியோனுக்கு தேவனுடைய அழைப்பு வந்தது. And what was the situation of Gideon? கிதியோனுடைய சூழ்நிலை தான் என்ன? Now I want to place just 4-5 points that will help us to understand how Gideon, who was so fearful, became such a mighty man of valor. எப்படியாக பயங்கக்கூடிய அந்த கிதியோனானவன் ஒரு வல்லமையுள்ள ஒரு போர் வீரனாய் மாறினான் என்பதற்கு நான் 4-5 குறிப்புகளை சொல்ல போகிறேன். So first of all, Gideon is referred by another name. முதலாவதாக கிதியோனுக்கு மற்றொரு பெயரும் உண்டு. 7th chapter first verse. Then Jerubbaal, who is Gideon, and all the people that were with him rose up early and pitched beside the well of Harod. முதலாம் வசனம் 7ஆம் அதிகாரம். அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவருமே காலமே எழுந்து புறப்பட்டு. Gideon had a pagan connection. கிதியோனுக்கு பழங்கால அந்த விக்கிரக ஆராதனையின் இணைப்பு ஒன்று இருந்தது. Though they were part of Israel and they worshiped the only one true living God, அவர்கள் இஸ்ரவேலின் ஒரு பகுதியாக இருந்தாலும் ஒரே ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதித்திருந்தாலும் கூட they were forbidden to make any man-made gods or idols. எந்த ஒரு மனித சொரூபங்களை கையினால் செய்யப்பட்ட சொரூபங்களை செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருந்தாலும் The father of Gideon backslid and he raised up an altar for a god, a created god Baal. கிதியோனுடைய தகப்பனானவர் பின்வாங்கி போய் பாகாலின் அந்த தேவனுக்காக ஒரு விக்கிரக பலிபீடத்தை கட்டினார். And it was later on Gideon was asked to destroy that altar that his father had built, and afterwards his nickname was given to him as Jerubbaal. பிற்பாடு கிதியோனானவன் அவன் தகப்பனார் கட்டியிருந்த அந்த பலிபீடத்தை அவன் தகர்த்து போட்டு பிறகு அவனுக்கு ஒரு பட்டய பேர் யெருபாகால் என்று அழைக்கப்பட்டது. When the people household of Gideon and other people were angry because the altar was thrown down, father of Gideon came to some senses. If Baal is really God, let him plead for himself. கிதியோனுடைய மக்களும் மற்ற மக்களும் அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்ட பொழுது அவர்கள் சினம் கொண்ட பொழுது அவனுடைய தகப்பனாருக்கு கொஞ்சம் புத்தி தெளிந்து தேவன் தாமே இதை செய்தார் என்று சொன்னார். He knew that what his son did was nothing wrong, it was right. தன் மகன் செய்தது எந்த தவறும் இல்லை, அது சரிதான் என்று ஒத்துக்கொண்டார். So Gideon came with a family that had connection with idol worship. விக்கிரக ஆராதனை கொண்டிருந்த அப்படிப்பட்ட குடும்ப பின்னணியிலிருந்து கிதியோன் வருகிறான். And what was he doing when the angel of the Lord met him? தேவதூதனானவன் அவனை சந்தித்த பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? 6th chapter 11th verse. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். And there came an angel of the Lord and sat under an oak which was in Ophrah that pertained unto Joash the Abiezrite, and his son Gideon threshed wheat by the winepress to hide it from the Midianites. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். So Gideon was secretly threshing wheat. ஆகவே கிதியோன் ஆனவன் அவன் ரகசியமாய் கோதுமையை அவன் போரடித்துக் கொண்டிருந்தான். He found a hiding place so that the Midianites don't discover that he is getting some wheat out of the sheaves. அந்த அறுவடையிலிருந்து சில கோதுமை தானியங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மீதியானர் பார்க்க கூடாதபடிக்கு மறைவிடத்திலே அவன் அப்படி செய்தான். So you may say that is discretion, that is wisdom. அது ஒரு ஞானம், விளங்கிக் கொள்ளுதல் என்று நீங்கள் சொல்லலாம். True. உண்மைதான். But at the same time Gideon also was afraid of these Midianites. அதே வேளையிலே கிதியோன் இந்த மீதியானை பார்த்து பயந்தான். He didn't want to be discovered and he didn't want any attack by the Midianites. அவன் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மீதியானாலே தாக்கப்படக்கூடாது என்பதை அவன் பார்த்து கொண்டான். So as Gideon was hiding and threshing wheat, suddenly the angel of the Lord appeared. கிதியோன் மறைந்து கொண்டு அவன் கோதுமை தானியத்தை போரடிக்கும் பொழுது திடீரென்று தேவதூதனானவர் முன்பு தோன்றினார். 12th verse. And the angel of the Lord appeared unto him and said unto him,
The Lord is with thee, thou mighty man of valor. 12ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். It must have seemed as a shock and surprise to Gideon, அது கிதியோனுக்கு அதிர்ச்சியாகவும் வியப்பாகவும் இருந்திருக்க கூடும். because out of fear he was hiding and threshing wheat. ஏனென்றால் பயத்திலே அவன் ஒளிந்து கொண்டு போரடித்துக் கொண்டிருந்தான். Suddenly the stranger comes and says, the Lord is with thee, you mighty man of valor. திடீரென்று இந்த அந்நிய நபர் வந்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறாரே. You would have wondered whether he is addressing me or somebody else. He probably looked around if somebody else is there who is so mighty and full of courage. இவர் என்னை குறித்து சொல்லுகிறாரோ, சுற்றி பார்த்து மற்ற யாரோ தைரியசாலியை குறித்து சொல்லுகிறாரோ என்று அவன் யோசித்து பார்த்தான். But the angel was not addressing to anybody else. He was telling Gideon, the Lord is with thee, you mighty man of valor. தேவதூதன் மற்ற ஒருவரையும் பார்க்காமல் கிதியோனை பார்த்து, கிதியோனே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். So God sees a person not just as he is, ஆகவே தேவனானவர் ஒரு மனிதன் இருக்கிற வண்ணமாக பார்ப்பது இல்லை, but God sees what this person can become or will become. இந்த நபர் எப்படியாய் மாறக்கூடும் என்பதை தான் அவர் பார்ப்பார். So God, this angel of the Lord, encouraged Gideon தேவதூதனானவர் கிதியோனை உற்சாகப்படுத்தினார் and gave him advice. Say, I am going to use you to defeat the Midianites. மீதியானரை தோற்கடிக்க போவதற்காக நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் என்று தூதன் சொன்னான். But what was Gideon's response? ஆனால் கிதியோனுடைய மாறுத்திரம் என்ன? 13th verse. 13ஆம் வசனம், And Gideon said unto him, O my Lord, if the Lord be with us, why then is all this befallen? And where be all his miracles which the fathers told us? Did not the Lord bring us up from Egypt? But now the Lord has forsaken us, delivered us into the hand of the Midianites. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். 14th verse. And the Lord looked upon him and said, Go in this thy might, and thou shalt save Israel from the hand of Midian. Have not I sent thee? 14ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியான கையிலே நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். And he said unto him, O my Lord, wherewith shall I save Israel? Behold, my family is poor in Manasseh. I am the least of my father's house. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்றான். And the Lord said unto him, Surely I will be with thee, and thou shalt smite the Midianites as one man. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். Now we know that Gideon had an attribute just like many of us. At least I have many fears before I take a stand. I have to overcome many fears. அநேகர் நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குணலட்சணம், நானும் அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணம் கொண்டிருக்கிறேன். ஒரு தீர்மானத்தை எடுக்கும் முன்பாக நான் சற்று தயங்குவேன். So Gideon had his fears. Lord, I am nobody. I am from a poor family. I am the least in my family. கிதியோன் சொன்னான், ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லையே, நான் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வருகிறேன், நான் மிகவும் சிறியவன் என்று சொன்னான். What an attitude. எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை பாருங்கள். God wants to use only such people தேவன் அப்படிப்பட்ட மக்களை தான் பயன்படுத்த விரும்புகிறார். who know they are nothing, அவர்கள் தாங்கள் ஒன்றுமில்லை என்று அறிந்திருப்பவர்கள், and who know that they are absolutely weak. By themselves they cannot do anything. அவர்கள் முற்றிலும் பலவீனமானவர்கள், தங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்ற அப்படிப்பட்ட மக்களை பார்க்கிறார். In 1 Corinthians 26 and 27th verses, the word of God says, God has not chosen the great and mighty, but the foolish things of the world to confound the wise. தேவனானவர் 1 கொரிந்தியர் 1:26-27 ஞானிகளை பலவான்களை பைத்தியமாக்கும்படி தேவன் பலவீனமானவர்களை அவர் தெரிந்து கொண்டாரே. So God wants to use weak vessels so that he may confound the mighty. ஆகவே பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் தேவன் பலவீனர்களை பயன்படுத்த விரும்புகிறார்.
Look at the fear of Gideon. கிதியோனுடைய அச்சத்தை He பாருங்கள். was not very much convinced whether he could really be used in winning this battle against Midian. நிச்சயமாகவே மீதியானியரின் அந்த யுத்தத்திலே இவன் ஜெயிப்பான் என்று உண்மையாகவே அவன் தீர்மானித்துக் கொள்ளவில்லை. Maybe he was like Moses. ஒருவேளை அவன் மோசேயை போல் இருந்தானோ. God told Moses, "Say, I am sending you back to Egypt." ஆண்டவர் மோசேயை பார்த்து, மோசேயே உன்னை திரும்ப நான் எகிப்துக்கு அனுப்ப You have போகிறேன். to tell Pharaoh, "Let my people go." என் மக்களை போக விடு என்று நீ பார்வோனை பார்த்து சொல்ல வேண்டும். Moses had many excuses. மோசேசுக்கு அநேக சாக்குப்போக்கள் வந்தது. Lord, I am not eloquent. I cannot speak. ஆண்டவரே, நான் பேச தெரியாதவன், நான் சொற்பொழிவற்றவன் என்றான். Who has made the mouth? I will be with your mouth. வாயை உண்டாக்கினவர் யார்? நான் உன் வாயோடு இருப்பேன் என்றார். After many things to convince, and when God asked him to go, Moses again gives excuse. Send by somebody else. Please relieve me. அவனை உணர்த்தும்படியாய் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியும் கூட மோசே, ஆண்டவரே என்னை விட்டுவிடு என்றான். So God almost became angry, then rebuked Moses. Okay, Aaron is a good speaker. I will ask him. He is coming to meet you. ஆகவே கிட்டத்தட்ட தேவன் கோபம் அடைந்து அவனை கடிந்து கொண்டு, ஆரோன் நல்ல பேச்சாளன் ஆயிற்றே, அவன் உன்னை சந்திக்க வருகிறான் என்று சொன்னார். Now Gideon was somewhat like that, apprehensive to go into this take the step of faith. இந்த விசுவாச முடிவை எடுக்கும்படியாய் கிதியோன் அவன் சந்தேகப்பட்டான். So he was asking God, what sign are you going to give? ஆண்டவரே, இதற்காக என்ன அடையாளத்தை கொடுக்க போகிறீர் என்று அவரை பார்த்து கேட்டான். So again and again the angel of the Lord performed, or God performed at least 3 signs or 4 signs before Gideon could undertake this project of fighting against Midian. இந்த மீதியானரை போரடிக்கும் அவர்களை முறியடிப்பதற்கு முன்பதான அந்த திட்டத்துக்காக தேவன் அவனுக்கு 3 அல்லது 4 அடையாளங்களை காண்பித்தார். The first sign was offering in the altar that was burnt. முதல் அடையாளமானது பலிபீடத்திலே சுட்டெரிக்கப்பட்ட அந்த பலி. When the angel touched that offering, there was fire and the offering was consumed. அந்த தேவதூதனான அந்த பலியை தொட்ட பொழுது அந்த பலியானது அப்படியே அது பற்றி எரிந்தது. Another 2 signs, the fleece with the water with surrounding dryness, and the next sign, third sign, was fleece that was dry but all the surrounding was full of water. மற்ற 2 உதாரணங்கள், அந்த தோலானது அது நனைந்து மற்ற இடங்கள் காய்ந்திருந்தது. மற்ற 3வது அந்த தோல் காய்ந்து சுற்றி இருந்த இடம் அது ஈரமாக இருந்தது. So of course God did not get angry with Gideon for asking these signs. மெய்யாகவே கிதியோன் இப்படிப்பட்ட அடையாளங்களை கேட்பதினாலே அவன் மேலே கோபம் அடையவில்லை. Now one thing I want to point you, the journey of faith, it is gradual. நான் ஒன்றை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். விசுவாச பிரயாணமானது அது மெதுவாய் ஆரம்பிக்கும். When we repent from our sins and turn to Christ, நம்முடைய பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்பி கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்பும் பொழுது we become a child of God. There is a seed of faith given to us. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். தேவனுடைய வித்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. But we are not still perfect. ஆனாலும் நாம் பூரணனாய் இருக்கவில்லை. We are not still strong. இன்னமும் பலசாலிகளாய் இருக்கவில்லை. We need to wait in God's presence until we are endued with power from high. பரத்திலிருந்து வரும் வல்லமையை தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். We need to go through God's discipline until God trains us to become a vessel meet for His service. தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாய் மாறும் வரைக்கும் அவருடைய பயிற்சிக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். Nobody who joins a course straight away after the first class gets an A or gets 100% or 90+% marks. எந்த ஒரு படிப்பையும் ஒருவன் சேர்ந்த உடனே அது A கிரேடோ அல்லது 90 மார்க் 100 மார்க் எடுப்பதில்லையே. Oh, he has to go through the classes and get all the trainings and tests. அவன் வகுப்புகளுக்கூடாய் பாடங்களுக்கூடாய் தேர்வுகளுக்கூடாய் கடந்து போக வேண்டும். So the journey of faith is gradual, step by step. God helps you to build your faith. ஆக விசுவாச யாத்திரையானது படிப்படியாய் மெதுவாய் தேவனுடைய விசுவாசத்தை கட்டுவார். As you study God's word, தேவனுடைய வார்த்தையை நீ வாசிக்கையிலே, as you wait upon God in prayer,
ஜெபத்திலே தேவனிடத்திலே காத்திருக்கும் பொழுது as you overcome small tests, God strengthens your faith. சின்ன பரீட்சைகளை நீ ஜெயிக்கும் பொழுது தேவன் விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். So that is the first point we learn from Gideon. ஆகவே கிதியோனிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் குறிப்பு அதுதான். Don't be discouraged if you have some fears. When you look at the enemy appears very formidable. நீ சத்துருக்களை பார்க்கும் பொழுது அவர்களை தவிர்க்க வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்பொழுது அவர்களை பார்த்து அஞ்சாதே. God will help you to develop your faith. உன் விசுவாசம் அது உருவாகும்படியாய் தேவன் உனக்கு உதவி செய்வார். Before David met or confronted Goliath, தாவீது தானே கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பதாக he faced the lion and the bear. He rescued the lamb from the mouth of the lion and the bear. அவன் மற்ற காரியங்களை சந்தித்தான். சிங்கத்தையும் கரடியும் அந்த ஆட்டுக்குட்டியை சிங்கத்தின் வாயிலும் கரடியின் வாயிலும் தப்புவித்தானே. God trained him in the wilderness. அந்த வனாந்திரத்திலே தேவன் அவனுக்கு பயிற்சிவித்தாரே. And gave him that faith that God will help him to fight giants. அந்த விசுவாசத்திலே அந்த ராட்சதரை ஜெயிக்கும்படியாய் உதவி செய்வார். Now second thing that Gideon had to learn, கிதியோன் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம் என்னவென்றால், we who are called to be Christian soldiers, we need to learn. கிறிஸ்தவ போர் வீரர்களாய் இருக்க அழைக்கப்பட்டவர்கள் நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். So I told you, we are not fighting against flesh and blood. We are not doing any physical battle. நாம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராடவில்லை. எந்த சரீரீதியான யுத்தத்தையும் நாம் செய்யவில்லை. Our weapons are spiritual. நம்முடைய போராயுதம் ஆவிக்கேற்றதாய் இருக்கிறது. Weapon of prayer, weapon of the word of God. ஜெபத்தின் போராயுதம், தேவ வார்த்தையின் போராயுதம். Earlier I told you about the weapon of love. முன்பதாக அன்பின் போராயுதத்தை குறித்து சொன்னேன். Oh, that is a powerful weapon where you can conquer your enemy and make him your friend. உன் சத்துருத்தை ஜெயித்து அவனை உன் சிநேகிதனாய் மாற்றக்கூடிய வல்லமையான ஆயுதம் அது. So God will help you to get that strong faith as you wait upon God. அந்த பலமுள்ள விசுவாசத்தை நீ அவரிலே காத்திருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். So God made Gideon from being a fearful man to come into the hall of faith. ஆகவே பயப்படுகிற கிதியோனை ஒரு புகழ் பெற்ற விசுவாச பட்டியலில் வரும்படியாய் செய்தார். He originally had 32,000 trained soldiers. ஆரம்பத்திலே 32,000 பயிற்சி பெற்ற போர் வீரர்களை கொண்டிருந்தார். I will come to you. This is in the second point. இது இரண்டாவது குறிப்பிலே வருகிறது. God's mathematics is very unusual. தேவனுடைய இலக்கமானது அது அசாதாரணமானது. So we calculate, if we have to fight against an army of 1 lakh, how much strength we should have. 1,00,000 ராணுவ வீரருக்கு விரோதமாய் நாம் போராட வேண்டும் என்றால் எவ்வளவு பலம் கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் கணக்கிடுவோம். Now we know how in all the news channels the different kinds of comparisons. What are the weapons, the aircrafts that US has? What are the fighter planes, bombers that China has or Russia has? செய்தி தொலைக்காட்சிகளிலே நாம் இப்படிப்பட்ட ஒப்பிடுதலை பார்க்கிறோம். அமெரிக்க ராணுவமானது எப்படிப்பட்ட போர் விமானங்களை கொண்டிருக்கிறது, அது ரஷ்யா எப்படிப்பட்ட போர் விமானங்களை கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். Oh, the aircraft carriers, how the stealth aircrafts, how they can match the aircraft of the enemy country. எப்படியாகிய விமானம் தாங்கி கப்பல்கள் கண்ணுக்கு தெரியாமல் போகக்கூடிய அப்படிப்பட்ட விமானங்கள் எப்படி மற்ற தேசத்தை தாக்குகிறது. So they also compare what is the strength of their army, navy or air force. அவருடைய ராணுவம், கப்பற்படை, விமானப்படையின் பலத்தை அவர்கள் கணக்கிடுவார்கள். If there is a battle, how they can win. ஒரு யுத்தம் என்றால் எப்படி ஜெயிக்கலாம். But when it comes to spiritual warfare, ஆனாலும் ஆவிக்குரிய யுத்தம் என்று வரும்பொழுதோ God's mathematics is very unusual. கர்த்தருடைய கணக்கு மிகவும் அசாதாரணமானது. Now what was the number of the army that Gideon had to face, the Midianite army? கிதியோன் எதிர்கொள்ளக்கூடிய மீதியாரனின் அந்த ராணுவத்தின் லக்கம் என்ன? We get that from later on in 8th chapter 10th verse. 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பிறகு பார்ப்போம். After the battle, nearly 1,20,000 Midianite soldiers were killed in that war. யுத்தத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 1,20,000 மீதியானிய போர் வீரர்கள் யுத்தத்திலே கொல்லப்பட்டார்கள். And 16,000 people were left behind. 15,000 people were left behind with the king Zeba and Zalmunna. ஜீபா ஜால்பனா என்ற ராஜாவோடு 15,000 போர் வீரர்கள் மீதம் வைக்கப்பட்டார்கள். So 1,35,000 army
was there before Midian, ஆகவே மீதியான் ராணுவம் 1,35,000 பேராய் இருந்தார்கள். and what was the strength of Gideon's army? கிதியோனுடைய ராணுவத்தின் பலம் என்ன? It was just 32,000. அது வெறும் 32,000 பேர் மாத்திரமே. But what did God say? ஆனால் தேவன் என்ன சொன்னார்? Now Gideon would have been thinking, my army is just 1/4 of the Midianite army. கிதியோன் இவ்விதமாய் யோசிச்சிருக்கலாம், மீதியானின் ராணுவத்திலே 1/4 தான் என்னுடைய ராணுவம் இருக்கிறது. Probably I need to boost my army, bolster my army. I need more people to fight such a big army. ஒருவேளை அப்படிப்பட்ட பெரிய ராணுவத்தை நான் எதிர்கொள்ளும்படியாய் என்னுடைய ராணுவ தொகுப்பை நான் அதிகரிக்க வேண்டுமே. But on the other hand, what did God tell him? ஆனால் மறுபக்கத்திலே கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? Judges 7th chapter, 2nd verse. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். And the Lord said unto Gideon, the people that are with thee are too many for me to give the Midianites into their hand, lest Israelite warn themselves against me, saying, mine own hand hath saved me. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானேரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்ததென்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதற்கு இடமாகுமே. Gideon would have imagined he has only 32,000 to go against 1,35,000. 1,35,000 பேருக்கு எதிராய் போவதற்கு என்னிடத்திலே 32,000 பேர் மாத்திரமே இருக்கிறார்கள் என்று கிதியோன் யோசித்திருக்கலாம். But God is reminding Midian, ஆனாலும் தேவன் கிதியோனுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார், it is not you who are going to fight. போராடுவது நீ அல்லவே. All that your army will be doing is carry empty pots and light lamps, and you have to blow the trumpet. உங்களுடைய ராணுவத்தில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் காலியான பானைகளையும் விளக்குகளையும் எக்காலம் ஊதவும் மாத்திரமே செய்வார்கள். So the people that are with thee are too many for me. God is saying, for me these people are too many. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மக்கள் எனக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறார்களே. Yes, God, Gideon would have thought, this is too few for me. கிதியோன் இப்படியா யோசித்திருக்கலாம், இந்த ஜனங்கள் எனக்கு மிகவும் குறைவானவளாயிற்று. Dear friends, when you face battles, அன்பான நண்பர்களே, நீ யுத்தங்களை சந்திக்கும் you பொழுது may feel you are outnumbered. நீ எண்ணிக்கையற்றவன் என்று யோசிக்கலாம். You think the army is formidable, the problems, the conflicts, the attack of the evil one is formidable, you cannot face it. எதிரியானவன், சத்துருவானவன், போராட்டங்கள் உன்னால் எதிர்கொள்ள முடியாத, தவிர்க்க முடியாது என்று நீ யோசிக்கலாம். Yes, you cannot face it. ஆம், நிஜம்தான், உன்னால் எதிர்கொள்ள முடியாது. But your God can face it. ஆனாலும் தேவனால் சந்திக்க கூடுமே. Martin Luther said like this, மார்ட்டின் லூத்தர் இவ்விதமாய் சொன்னார்கள், one man with God is a majority. ஒரு மனிதன் தேவனோடு இருக்கும் பொழுது அவன் பெரும்பான்மையாய் மாறிவிடுகிறான். One man who has God on his side is a majority. ஒரு மனிதன் தேவன் பட்சத்தில் இருக்கும் பொழுது அவன் பெரும்பான்மையாய் இருக்கிறான். Do you believe it? இதை நம்ப முடியுமா? Now great men of God took stand for God in the face of pressures and threats. அழுத்தங்கள், அச்சுறுத்தல் மத்தியிலே மகாபெரிய தேவ மனிதர்கள் தேவனுக்காக ஒரு ஸ்தானத்தை எடுத்தார்கள். It is because of their stand God has been glorified. அவருடைய அந்த ஸ்தானத்திற்காக தான் தேவன் மகிமைப்பட்டார். History tells us the blood of the martyrs is the seed of the church. சரித்திரம் சொல்கிறது, இரத்த சாட்சியின் இரத்தம் தான் சபையின் வித்தா இருக்கிறது என்று. So what did God instruct Gideon? ஆகவே தேவன் கிதியோனுக்கு என்ன கட்டளையிட்டார்? 3rd verse. 3ஆம் வசனம். Therefore go to proclaim in the ears of the people, saying, whosoever is fearful and afraid, let him return and depart early from the Mount Gilead. And there returned of the people 20 and 2,000, and there remained 10,000. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவியில் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீந்திருந்தார்கள். So remember these points for your own spiritual battles. உங்களுடைய சொந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்காக இந்த குறிப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். First point, remember, முதல் குறிப்பு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். you don't get into a perfect faith and 100%
person faith, immediately God trains you bit by bit and disciplines you until you become strong in faith. உடனடியாக 100% அல்லது பூரண விசுவாசத்தை நீ அடையாமல் போகலாம், ஆனால் தேவன் படிப்படியாக உனக்கு பயிற்றுவிப்பார். But you need to surrender yourself. ஆனாலும் நீ உன்னையே அர்ப்பணிக்க வேண்டும். Second point, don't be discouraged when you see the strength of the enemy. இரண்டாவது குறிப்பு, சத்துருவின் எண்ணிக்கையை பார்த்து நீ அதைரியப்படாதே. How formidable they are. அவர்கள் தாக்கப்பட முடியாதவர்கள். The multitudes too great to handle. அந்த எண்ணிக்கையை கையாள முடியாது. In fact, one man who stands for God, உண்மையாகவே தேவனுக்காக நிற்கக்கூடிய ஒரு மனிதன், who stands against sin and wickedness, பாவத்திற்கும் பொல்லாப்புக்கும் எதிர்த்து நிற்கக்கூடியவன், he will be a minority. அவன் சிறுபான்மையா இருக்கலாம். People who live loose lives will hate him. மக்கள் பாவ வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் அவனை பகைக்கலாம். If one person in an office where everybody takes bribes says, I won't touch this dirty evil money, if he stands for truth and righteousness, ஒரு அலுவலகத்திலே லஞ்சம் வாங்குற அனைவரின் மத்தியிலும் ஒருவன் நீதிக்காய் சத்தியத்துக்காய் அவன் இந்த அசுத்தமான லஞ்சத்தை தொடமாட்டேன் என்று நிற்கும் பொழுது, people will say, we don't want this fellow. மக்கள் இவன் எங்களுக்கு அவசியம் இல்லை என்பார்கள். He is an hindrance to us. அவர்களுக்கு தடையா இருக்கிறானே. Because of him, the money that flowing to us is also stopped. அவன் நிமித்தமாய் எங்களுக்கு வழிகிற அந்த பணம் நின்று போகிறது. When you stand for truth, you will become a minority. நீ சத்தியத்துக்காய் நிற்கும் பொழுது நீ சிறுபான்மையாய் மாறுகிறாய். One man with God is a majority. தேவனோடு ஒரு மனிதனும் பெரும்பான்மையாய் மாறுகிறான். That's what Elijah's servant learned in 2 Kings 6 chapter. அதைத்தான் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே எலியாவின் ஊழியன் கற்றுக்கொண்டான். And early morning when the servant awoke and saw the enemy had surrounded their hill or mountain where he was with Elijah. அதிகாலையிலே எலியாவோடு கூட இந்த சேவகன் இருக்கும் பொழுது காலையிலே அந்த போர் வீரர்கள் அந்த மலையை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டதை பார்த்தான். With great distress he came running to his master Elisha. I'm sorry, it is Elisha, not Elijah. அவன் மிகுந்த பயத்தோடு அச்சத்தோடு தன்னுடைய எஜமானாகிய எலியாவினிடத்திலே ஓடி வந்தான். And Elisha said, he prayed to God and told, Oh God, open my servant's eyes. எலிசா, தேவனே என்னுடைய ஊழியனின் கண்களை திறந்தருளும் என்று கேட்டார். And the eyes of the servant was opened. He saw that there were a great army of God, hosts of heaven was there to protect Elijah and the servant, whereas this enemy army was nothing compared to this great host. எலிசாவின் ஊழியனின் கண்கள் திறக்கப்பட்டு ஒரு சேனையே எலிசாவின் தன் சேவகனையும் காக்கும்படியா இருக்கும் பொழுது இந்த எதிரியின் அந்த போர் வீரர்கள் ஒன்றுமில்லை என்று கண்டுகொண்டான். So we have this carnal mind thinking we need so much to face so big a problem. இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனையை சந்திக்க இப்படிப்பட்ட காரியம் தேவை என்ற ஒரு மாம்ச எண்ணம் நமக்கு இருக்கலாம். But instead God was trimming Gideon's resources. He said, this is too much, so let those who are afraid, let them go. And 22,000 people went away. ஆகவே தேவன் கிதியோனின் அந்த ராணுவத்தை குறைத்து இவர்கள் எண்ணிக்கை அதிகம், ஆகவே 22,000 பேர் மாத்திரம் மீந்திருந்தார்கள். Now here is the third point. மூன்றாவது குறிப்பு இங்கே இருக்கிறது. Fear is contagious. பயமானது தொற்றக்கூடியது. When you have fearful people amongst you, உன் மத்தியிலே பயமுள்ள மக்களை நீ கொண்டிருக்கும் பொழுது they will affect, they may try to remove the faith of others. மற்றவர்கள் இருக்கக்கூடிய விசுவாசத்தை அவர்கள் நீக்கி போடுவார்களே. So these people who were afraid, 22,000 from the 32,000 of Gideon's army went away, remaining only 10,000. கிதியோனுடைய 37,000 அந்த ராணுவத்தினர் சென்ற பிறகு 10,000 பேர் மாத்திரமே இருந்தார்கள். And again, what did God say to Gideon? பிறகு கிதியோனை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? 4th verse. 4ஆம் வசனம். And the Lord said unto Gideon, the people are yet too many, bring them down unto the water, and I will try them for thee there. And it shall be, of whom I say unto thee, this shall go with thee, the same shall go with thee. And whomsoever I say unto thee, this shall not go with thee, the same shall not go.
கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வர கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். So it is a reverse, something reverse to what we plan and what we think are needed for a battle. ஆகவே நாம் யோசிப்பது ஒரு யுத்தத்திற்காக என்ன தேவை என்று நாம் யோசிக்கிறோமோ அதற்கு முற்றும் மாறா இந்த காரியம் இருக்கிறது. We plan, we think more resources are needed to face this kind of challenge. இப்படிப்பட்ட சவாலை சந்திக்கும்படி அதிகமான உதவி தேவைப்படுகிறது. But God's mathematics is different. ஆனாலும் தேவனுடைய லக்கம் வித்தியாசமானது I அல்லவா? don't want people who are afraid. பயப்படுகிறவள் எனக்கு அவசியம் இல்லை என்கிறார். People with fear who can be contagious. பயமா இருக்கிறவர்கள் தொற்று நோயை போல இருக்கக்கூடியவர்கள். What happens if 32,000 people went to war and 22,000 in the middle of the war ran away? They will even discourage even the remaining 10,000. 32,000 பேர் போருக்கு சென்று அதிலே 22,000 பேர் அஞ்சி ஓடி வந்தால் மீதம் இருக்கிற 10,000 பேரும் அவர்கள் அதைரியப்படுவார்களே. Gideon had to learn it was not he who was fighting, it was God who was fighting. நான் போராடுவதில்லை, தேவனே யுத்தத்தை செய்வார் என்பதை கிதியோன் கற்றுக்கொண்டான். God did not want his glory to be given to men. தம்முடைய மகிமைக்கு கொட தேவனுக்கு விருப்பமில்லை. So even after 10,000 were left, God was telling Gideon, this is also too much. 10,000 பேர் மீந்திருந்தாலும் இவர்களும் அதிகமாக இருக்கார் என்று கர்த்தர் கிதியோனை Send them down and let them go. They were all thirsty. Let them drink water. I will tell you whom you should choose. அவர்கள் அனைவரும் தாகமாக இருக்கிறார்கள், போய் தண்ணீர் குடிக்கட்டும், யாரை தெரிந்து கொள்வேன் என்று நான் உனக்கு சொல்லுவேன் என்றார். And what happened? என்ன நேரிட்டது? In 5th verse we see there are two categories of people in the method they used to drink water. தண்ணீர் பருகக்கூடிய இரண்டு வகுப்பினரான மக்களை பார்க்கிறோம். Now we may think, what is there in the method of drinking water? Why between fighting a warfare and drinking water, what is the connection? யுத்தத்திலே போராடுவதும் தண்ணீர் குடிப்பதும் தண்ணீரை எவ்விதமாய் குடிப்பதிலும் என்ன ஒரு இணைப்பு இருக்கிறது? So of course we very difficult to understand, but God had something in mind. இதை விலகிக்கொள்ள கடினமானது, ஆனாலும் கர்த்தர் தன் மனதிலே ஒன்றை கொண்டிருந்தார். In a warfare you need two things. ஒரு யுத்த காலத்திலே இரண்டு காரியம் அவசியம். One is fearlessness. ஒன்று அச்சமற்ற தன்மை, That is faith. அதாவது விசுவாசம். You are not frightened by the enemy. சத்துருவை பார்த்து நீ அச்சுறுத்தப்படுவதில்லை. Secondly, watchfulness. இரண்டாவது விழிப்பாயிருப்பது, Vigilance. கவனமாயிருப்பது. Now these people, there are two categories of people who drank from the stream. இந்த ஓடையிலிருந்து குடித்தவர்களில் இரண்டு வகுப்பினர் இருந்தார்கள். There were one class of people who bowed on all fours. It is very strange to read that. They directly lapped from the stream. இதை வாசிக்க இது ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு தொகுப்பினர் அவர் நேரடியாக தண்ணீரை நக்கி குடித்தார்கள். What happens when you do that? அப்படி செய்யும் பொழுது என்ன நேரிடுகிறது? You become blind to all that is around. அப்படி நீ தலை குனிந்து குடிக்கும் பொழுது சுற்றி இருக்கக்கூடியவர்களை பார்க்க கூடாமல் குருடனாய் மாறுகிறாய். You are not watching the enemy. If there are enemies around, you are not looking to see if somebody is watching you or trying to attack you. உன்னை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கும் பொழுது அவர்களை தாக்குகிறார்கள் என்று பார்க்க கூடாமல் போய் விடுகிறாய். But there are another group. They bent down, took water and drank like this, lapped with their palm. They lapped the water. ஆனாலும் மற்ற ஒரு குழுவினரோ குனிந்து கைகளை மொண்டு அவர்கள் குடித்தார்களே. But they were not only drinking, they were also watchful. They knew what was happening around them. அவர்கள் குடிப்பது மாத்திரமல்ல, தங்களை சுற்றிலும் என்ன நேரிடுகிறது என்பதை அவர்கள் விழிப்பாய் பார்த்தார்கள். So in spiritual battle you need both fearlessness of faith as well as this watchfulness. ஆகவே ஆவிக்குரிய யுத்தத்திலே பயமில்லாமை விசுவாசமும் கொண்டிருக்க வேண்டும், விழிப்பும் இருக்க வேண்டும். John Wesley said like this. ஜான் வெஸ்லி இவ்விதமாய் சொன்னார்கள், Give me 100 people who fear nothing but sin. பாவத்தை தவிர மற்ற எதற்கும் அஞ்சாத 100 பேரை எனக்கு கொடு. And I will shake the gates of hell.
நரகத்தின் வாசலை நான் அசைத்து காட்டுகிறேன் Give என்றார். me 100 people that fear nothing but sin. பாவத்தை தவிர மற்ற எதற்கும் அஞ்சாத 100 பேரை எனக்கு கொடு. I will shake the gates of hell. நரகத்தின் வாசலை நான் அசைப்பேன் என்றார். You know, Mary, Queen of Scots, in history she was a very famous queen. பாருங்கள், வரலாற்றிலே மிகவும் ஒரு பிரபலமான ஸ்காட்லாண்டை சேர்ந்த மேரி என்ற ராணி. But she had a nickname, Bloody Queen of Scots. அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் இருந்தது, ரத்தம் சிந்தக்கூடிய வெறி பிடித்த ஸ்காட்லாந்தின் இளவரசி ராணி என்றார்கள். And any pastor, preacher who took the Bible, she would have him arrested and finally even executed. எந்த போதகராவது வேதத்தை எடுத்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தால் அவர்களை சிறையில் அடைத்தோ அல்லது சிறைச்சேதமோ பண்ணிவிடுவார்கள். At that time there was a mighty preacher called John Knox. அப்படிப்பட்ட வேளையிலே ஒரு வல்லமையான பிரசங்கி ஜான் நாக்ஸ் என்று ஒருவர் He was இருந்தார். a great man of prayer அவன் மகா பெரிய ஜெபிக்க கூடிய ஒரு மனிதன், and a very very bold person. மிகவும் தைரியசாலி. And he would tell the queen to the face that your sin will destroy you. அவன் ராணியை நேரடியாய் பார்த்து உன் பாவம் உன்னை அழிக்கும் என்றார். Mary, it is said that Mary, Queen of Scots, told some of his courtiers, தன்னுடைய அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய மற்றவர்களை பார்த்து மேரி இந்த ஸ்காட்லாந்து ராணி சொன்னார்களாம், I fear nothing but the prayer of John Knox. Or it is like this, I fear the prayer of John Knox more than all the armies of Europe. ஐரோப்பாவின் எல்லா இராணுவத்தை விட ஜான் நாக்ஸுடைய ஜெபத்தை பார்த்து நான் பயப்படுகிறேன் என்றார்கள். What a mighty man of God. எப்படிப்பட்ட வல்லமையான தேவ மனிதன், Man of faith. விசுவாசத்தின் மனிதன். He was not afraid of his life. தன்னுடைய ஜீவனை குறித்து அஞ்சவில்லை. When so many others were killed because of their faith and testimony, தன்னுடைய விசுவாசம் சாட்சி நிமித்தமாக அநேகர் கொல்லப்பட்டிருந்தாலும் கூட he fearlessly condemned even the queen for her sins. அந்த ராணியுடைய பாவத்தை தைரியமாக அவன் சுட்டி காட்டினான். And queen was afraid. ராணியே அஞ்சினாள். It is said Herod was afraid of John because he was a righteous man. இவ்விதமாய் சொல்லப்பட்டது, யோவான் நீதியுள்ள மனிதனாய் இருந்ததினாலே ஏரோது அவனை பார்த்து பயந்தானா. Even though he executed him, but Herod was afraid of John, who condemned Herod for his adultery. அவ ஏரோதுடைய விபசாரத்தை கண்டித்து கேட்டதினாலே யோவானை சிறைசேதம் பண்ணியிருந்தாலும் யோவானை பார்த்து ஏரோது அஞ்சினான். Very quickly, fourth and fifth point I will go to. 4-5 குறிப்புகளை பார்ப்போம். Listening to your enemy sometimes is helpful in your battle. உன்னுடைய சத்துருக்களை நீ கவனித்து கேட்பது ஒரு சில நேரங்களிலே யுத்தத்திலே பயன்படும். So what are the points I said? First of all, journey of faith is gradual. ஆகவே நான் சொன்ன குறிப்புகள், முதலாவது அந்த விசுவாச யாத்திரையானது படிப்படியாய் வரும். And God's maths is unusual. தேவனுடைய கணக்கு அது அசாதாரணமானது. It does not require the mighty and numbers. With one, God can do the conquering. அவருக்கு வல்லமையோ எண்ணிக்கையோ தேவையில்லை, ஒன்றை வைத்து அவர் ஜெயிப்பார். Third point, fear is contagious. மூன்றாவது, பயம் தொற்றக்கூடியது. One man with fear can spoil the faith of many. பயத்தோடு இருக்கக்கூடிய ஒருவன் அநேகருடைய விசுவாசத்தை கெடுப்பானே. On the other hand, faith also is contagious. மறுபக்கத்திலே விசுவாசம் தொற்றக்கூடியது. One man's faith can lift many people. ஒருவருடைய விசுவாசம் அநேகரை உயர்த்தும். Now the fourth point, listening to your enemies is sometimes useful in battle. நான்காவது குறிப்பு, யுத்தத்திலே சத்துருக்களுடைய பேச்சை கவனித்து கேட்பது பயனுள்ளதாக இருக்கும். So Gideon was asked to go and listen to what the enemies are saying. ஆகவே சத்துருக்கள் என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து கேட்கும்படியாய் கிதியோனுக்கு சொல்லப்பட்டது. 7 chapter 9th verse. 7ஆம் அதிகாரம் 9ஆம் And it வசனம். came to pass the same night that the Lord said unto him, Arise, get thee down unto the host, for I have delivered it into thine hand. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். Now God knew that Gideon still harbored fear in his heart. இன்னும் கிதியோன் தன் இருதயத்திலே பயத்தை வைத்திருக்கிறான் என்பதை கர்த்தர் So அறிந்திருந்தார். what does he say in the next verse? ஆகவே அடுத்த வசனத்திலே என்ன சொன்னார்? But if thou fear to go down,
நீ போக பயப்பட்டால் go thou with Phurah, thy servant, down to the host. முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு And போங்கள் thou என்றார். shalt hear what they say, and afterwards shall thine hand be strengthened to go down unto the host. Then went he down with Phurah his servant unto the outside of the armed men that were in the host. அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியில் ஜாமம் காக்கிறவன் இடம் மட்டும் போனார்கள். So what happened in the night, the middle of the night, when all the Midianite army was sleeping, they sneaked into the camp. ஆகவே என்ன நேரிட்டது? நள்ளிரவிலே மீதியானியர்கள் தூங்கும் பொழுது இவர்கள் திருட்டுத்தனமாய் அந்த பாளையத்துக்குள் பிரவேசித்தார்கள். One soldier was telling about the barley, loaf of barley that tumbled, and the tent was completely destroyed. ஒரு போர்வீரன் மற்ற போர்வீரனை பார்த்து எப்படி அந்த ஒரு அப்பமானது புரண்டு முழு கூடாரமும் அதை கவிழ்த்து போட்டது என்று. And the other soldier gave the interpretation. அந்த மற்ற ஒரு போர்வீரன் இதனுடைய வியாக்கியானத்தை It சொன்னார். is nothing but the sword of Midian. இது கிதியோனின் பட்டயமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்றான். It is 13 and 14. 13-14 verse. This is nothing else, say the sword of Gideon, the son of Joash, a man of Israel, for into his hand God has delivered Midian and all the hosts. மற்றவன் அப்பொழுது இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் அவன் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றார். So Gideon, who began with so much of fears and he was so hesitant to go against an army, suddenly got this encouraging news. ஆகவே இந்த சத்துருக்கு எதிராக போவதற்காக பயந்து தயங்கின இந்த கிதியோன் இப்பொழுது தைரியப்பட்டான். Dear friends, அன்பான நண்பர்களே, sometimes it is very useful to hear what the enemies are saying. சில வேளையிலே சத்துருக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். Maybe the people of the world will scoff at you. ஒருவேளை உலக மக்கள் உன்னை பார்த்து பரிகசிக்கலாம். When you stand for truth and righteousness, they will make fun of you. நீ சத்தியத்துக்காய் நீதிக்காய் நிற்கும் பொழுது உன்னை பார்த்து கேலி செய்யலாம். But when you stand for God, you need not be afraid of them. ஆனாலும் தேவனுக்காய் நிற்கும் பொழுது அவரை பார்த்து அஞ்ச அவசியமில்லை. David was able to face Goliath because God strengthened him in his faith. தேவன் தாவீதை தன் விசுவாசத்திலே பலப்படுத்தினாலே அந்த கோலியாத்தை சந்திக்க முடியாது தாவீது தைரியம் கொண்டான். Goliath made fun of David. Am I a dead dog that you are coming to me with a sling? I will give your flesh to the birds. கோலியாத் தாவீதை பார்த்து கேலி பரியாசம் செய்து, நான் செத்த நாயோ, என்னை சந்திக்க முடியாய் கவனோடு வருகிறாய், உன்னை பறவைகளுக்கு இரையாய் போடுவேன் என்றான். But David said, you are coming with sword and shield. I am coming in the name of the Lord God of hosts, whose name you have defied. தாவீது சொன்னான், நீ பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய், நீ தூஷித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்றான். Dear friends, அன்பு நண்பர்களே, the enemy wants to undermine our faith. சத்ருவானவன் நம்முடைய விசுவாசத்தை அதை தரை குறைவாய் மாற்ற At the விரும்புகிறான். same time, when you look at their inner life, அதே நேரத்தில் அவருடைய உள்ளான வாழ்க்கை கவனித்து many பார்த்தால் people outside, those who are living in sin and world, they may show to the world they are very happy. அநேகர் பாவத்திலும் உலகத்திலும் வாழக்கூடியவர்கள் உலகிற்கு சந்தோஷமாய் இருப்பதை போல காட்டிக் கொள்வார்கள். But inside they have no peace. ஆனால் உள்ளேயோ சமாதானமற்றவர்களாய் இருப்பார்கள். If you go deep into their lives, there is so much of sorrow, அவள் வாழ்க்கையின் ஆழமாய் சென்று பார்த்தால் அதிகமான வேதனைகள் இருக்கும், loneliness, தனிமை இருக்கும், wanting to commit suicide. தற்கொலை செய்யக்கூடிய ஒரு வற்புறுத்தல் இருக்கும். Outside they are in the glamour world. வெளிப்புறமாக உலகத்தின் பகட்டு இருக்கும். Oh, people consider them stars and heroes. ஓ, மக்கள் இவளை நட்சத்திரங்கள் என்றும் வீராங்கனைகள் என்றும் போற்றுவார்களே. God encouraged Gideon through the words of the enemy. சத்துருக்களின் வார்த்தையை கொண்டு தேவன் கிதியோனை And the உற்சாகப்படுத்தினார். last point, கடைசி குறிப்பு, worship is central in our warfare for victory. நம்முடைய யுத்த களத்திலே ஜெயத்துக்காக ஆராதனையானது மைய பகுதியாக இருக்கிறது. And we started with reading 15th verse. 15ஆம் வசனத்தை வாசித்தோம். And it was so when Gideon heard the telling of the dream, the interpretation thereof, that he worshipped and returned into the host of Israel and said, Arise,
For the Lord hath delivered into your hand the host of Midian. 15 கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானின் பாளையத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. As soon as he heard this dream and the interpretation, he worshipped. இந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தையும் கேட்ட பொழுது அவன் விழுந்து பணிந்தான். So before Gideon became a mighty warrior, ஒரு போர் வீரனாய் பெலசாயாய் மாறுவதற்கு முன்பதாக he learned to worship. கிதியோன் அவன் பணிந்து கொண்டு ஆராதிக்க Last கற்றுக்கொண்டான். time we saw Asa, how he won the battle against confederate kings, many kings who gathered. அநேக ராஜாக்கள் தனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின பொழுது ஆசா எப்படியாய் ஜெயம் கொண்டான் என்று பார்த்தோம். And he set people to praise the Lord. ஓ, மக்களை துதிக்கும்படியாய் அவன் தூண்டினான். And as he prayed and praised the Lord, God sent ambushment against enemies and defeated them. அவர்கள் தேவனை நோக்கி பாடி அவள் துதித்த பொழுது அந்த சத்துருக்களுக்கு விரோதமாய் தேவன் அதை அனுப்பி அவளை கொன்று போட்டார். Jehoshaphat in 2 Chronicles 20th chapter we read. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் இது காணப்படுகிறது. We need not go to that, but God is calling us to be more than conquerors. முற்றிலும் ஜெயாளிகளாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். If Romans 8 chapter 37, ரோமரின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். Nay, in all these things we are more than conquerors through him that loved us. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. Paul is asking a series of questions from the 31st verse onwards about the troubles, persecution, this and that. And he says, in all these things we are more than conquerors through him that loved us. 31ஆம் வசனத்திலிருந்து பவுலானவன் அநேக அந்த உபத்திரவங்கள் பிரச்சனையை குறித்து அநேக கேள்விகளை கேட்டு 37வது வசனத்திலே நம்மிலே அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயக்குழுவர்களாய் இருக்கிறோமே என்று சொன்னார். What is more than conqueror? What is being more than conquerors? முற்றிலும் ஜெயம் கொள்வது என்றால் என்ன? One interpretation that I read from a man of God. ஒரு தேவ மனிதன் சொன்ன வியாதியை நான் வாசித்தேன். Being a conqueror is rejoicing after the battle when you have won the victory. நீ யுத்தத்தை ஜெயித்த பிறகு நீ அதை சந்தோஷமாய் கொண்டாடுவது அது ஒரு ஜெயம் கொள்ளுதல், ஜெயாலி. But being more than conqueror means you rejoice and celebrate even before the battle. யுத்தத்திற்கு முன்பே நீ அதை சந்தோஷமாய் கொண்டாடுவது முற்றிலும் ஜெயம் கொள்ளுவது. This is what Jehoshaphat did. He began to praise God and finally he won the battle. இதுதான் யோசுவா செய்தான். அவன் யுத்தம் ஜெயிப்பதற்கு முன்பதாக தேவனை துதிக்க ஆரம்பித்தான். And here Gideon, he worshipped before he got the strength to win the battle. அந்த யுத்தத்தை ஜெயிக்குவதற்கு பலம் கொள்வதற்கு முன்பதாக கிதியோன் பணிந்து கொண்டான். And we read how these people were defeated in Judges 8th chapter. எப்படியாக இந்த மக்கள் முறியடிக்கப்பட்டார் என்று நியாயாதிபதி 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 10th verse we read. 10ஆம் Now வசனத்திலே Zeba and Zalmunna were in Karkor, and their hosts with them about 15,000 men, all that were left of all the hosts of the children of East, for there fell 120,000 men that drew sword. சேவாவும் சல்முனாவும் அவர்களோட கூட அவருடைய சேனைகளும் ஏறக்குறைய 15,000 பேர் கர்கோலில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்க 120,000 பேர் விழுந்தபடியால் கிழக்கத்தியாரின் சகல சேனைகளிலும் இவர்கள் மாத்திரம் மீந்திருந்தார்கள். So with 300 people they were asked to carry the pitchers and the light, and when the trumpet blew they broke the pitchers and then attacked, and there was great confusion amongst the Israelites, and God fought the battle for Gideon. 300 பேரை மாத்திரம் கொண்டு பானை விளக்கு அந்த பட்டயத்தை கொண்டு அந்த சேனைகளை ஜெயித்து தேவன் அவர்களுக்குள்ளாக ஒரு குழப்பத்தை உண்டாக்கினார். 120,000 army of 120,000 were completely annihilated. 120,000 பேர் கொண்டிருந்த அந்த ராணுவானது முற்றிலும் முறியடிக்கப்பட்டது. And 16,000 who fled, they were later on arrested, dealt with. 10,000 பேர் தப்பித்து போனவர்கள் பிறகு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். Bible says, வேதம் சொல்லுகிறது, when you are faithful to God, நீ தேவனுக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது one will chase 1,000, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், two will put
10,000 to fight. இருவர் 10,000 பேரை அவர்கள் யுத்தத்துக்குள்ளாய் செய்வார்கள். Do you believe in this great God? இந்த மகா பெரிய தேவனை நீ விசுவாசிக்கிறாயா? God wants you to be a warrior for Him. தேவன் அவருக்காக நீ ஒரு போர் வீரனா இருக்கும்படியாய் விரும்புகிறார். Not a warrior to fight against your brother. உன் சகோதரனுக்கு விரோதமாய் போராடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு போராளியா To இல்ல. fight against your enemy, the devil. பிசாசாகிய அந்த சத்துருவோடு போராடும்படியாய். Arch enemy of God and us, Satan. தேவனுக்கும் நமக்கும் விரோதமான அந்த பெரிய அந்த சத்துரு பிசாசு. He wants to put hatred between you and your brother. அவன் உனக்கும் உன் சகோதரனுக்கும் இடையே பகையை கொண்டு வர விரும்புகிறான். He wants you to fight carnal battles. அவன் மாம்ச யுத்தத்தை செய்யும்படியாய் விரும்புகிறான். But be watchful. ஆனாலும் விழிப்பாயிரு. We see how Gideon, who was such a frail, fearful man, he got such a faith to destroy such a big army. எப்படிப்பட்ட பயந்த பலவீனமான இப்படிப்பட்ட கிதியோன் எப்படிப்பட்ட பயங்கரமான பெரிய சேனையை ஜெயிக்க முடிந்தது. And his name is mentioned in the hall of fame. Hebrews 11th chapter. As a hero he is mentioned. அந்த விசுவாச பேர் பட்டியலிலே புகழ் பட்டியலிலே அவனுடைய பேரும் இடம் பெற்றது. God wants to make us such faithful and fearless warriors. நம்மையும் அப்படிப்பட்ட உண்மையுள்ள பயமற்ற போர் வீரர்களாய் மாற்றும்படியாய் தேவன் விரும்புகிறார். Let us examine our hearts. நம்முடைய இருதயங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Are we trembling with fear? நாம் பயத்திலே நடுங்குகிறோமா? Do our problems and conflicts look formidable and overwhelming? நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் அது ஜெயம் கொள்ள முடியாத அளவுக்கு தாக்க முடியாத அளவுக்கு பெரிதாய் காணப்படுகிறது. God allows tests and trials. தேவன் பரீட்சைகளை சோதனைகளை அனுமதிப்பார். Not that he wants to know our faith. நம்முடைய விசுவாசத்தை கண்டு கொள்ளும்படியாக அல்ல. But that we may know where we stand in our faith. நம்முடைய விசுவாசத்திலே எங்க தான் நிற்கிறோம் என்பதை கண்டு கொள்ளும்படியாய். That we may become strong in faith. நாம் விசுவாசத்திலே பலம் கொள்ளும்படியாய். May God help us to be faithful. நாம் உண்மையுள்ளவராய் இருக்கும்படியாய் தேவன் தாமே உதவி செய்வார். May God help us to take the weapons he has provided. அவர் நமக்கு கொடுத்த அந்த போர் ஆயுதங்களை நாம் எடுத்துக் கொள்ளும்படியாக உதவி செய்வார். And be faithful in this warfare. இந்த யுத்தத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படியாக. And the angel of the Lord told Gideon, the Lord is with thee, you mighty man of valor. தேவதூதனான கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். Such a fearful man, he becomes such a courageous man. அப்படிப்பட்ட பயமுள்ள ஒரு மனிதன் தைரியசாலியாய் மாறினான். May God help us. தேவன் தாமே உதவி செய்வார். Let us pray. ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for these principles of warfare. பரலோக பிதாவே, யுத்தங்களின் இந்த கொள்கைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. The world may seek to get the latest weapons. நவீன தற்போதைய யுத்த போராயுதங்களை கொள்ளும்படியாய் உலகம் பார்க்கிறது. The nuclear weapons, அணு ஆயுதங்களை, the most advanced weapons of warfare, அதி நவீன போர் ஆயுதங்களை, stealth aircrafts and bombers, ரகசிய விமானங்கள், அந்த குண்டு வீசிகள், nuclear submarines, அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்கள், and the latest guns and cannons. நவீன துப்பாக்கிகள், அந்த பீரங்கிகள். But you are giving us spiritual weapons. ஆனாலும் நீரோ எங்களுக்கு ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை தருகிறீர். Lord, we want to be trained to use these weapons. ஆண்டவரே, இந்த போர் ஆயுதங்களை பயிற்றுவிக்கும்படியாய் நீர் கற்றுதாரும். How Gideon, who was such a fearful man, became such a mighty man for God. ஆண்டவரே, பயமுள்ள இந்த கிதியோன் எப்படி தேவனுக்காய் பராக்கிரமசாலியாய் மாறினார். You trimmed all his resources. அவருடைய எல்லா உதவிகளையும் நீர் தகர்த்து From போட்டீர். 32,000 you brought his army to 10,000. 32,000 பேரிலிருந்து 10,000 பேர் வரைக்கும் அவருடைய ராணுவத்தை குறைத்து From போட்டீர். 10,000 you reduced it to 300. 10,000 பேரிலிருந்து 300 வரைக்கும் குறைத்து போட்டீர். And with this 300 he was able to defeat such a great army of 135,000. இந்த சிறிய ராணுவத்தோடு அந்த மகா பெரிய 120,000 ராணுவத்தை ஜெயிக்க முடிந்தது. Because you wanted to prove, Gideon, it is not you who are fighting but God who is fighting. ஏனென்றால் நீர் இதை நிரூபிக்க விரும்பினீர். போராடுவது யுத்தம் செய்வது நீ அல்ல, தேவனே யுத்தம் செய்கிறவர். Strengthen our faith. எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும். Faith will dwell in pure hearts. தூய இருதயத்திலே விசுவாசம் வாசம் கொள்ளுமே. Thank you for the blood shed on the cross to purify us. எங்களை சுத்திகரிக்கும்படியாய் சிந்தப்பட்ட சிலுவையின் இரத்தத்துக்காய் நன்றி. Fill us with love.
அன்பினாலே எங்களை நிரப்பும் The ஆண்டவரே. fire of your love. அன்பின் ஜுவாலையினாலே Make us a blessing in this world. இந்த உலகில் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். Guide us and lead us. வழிநடத்தும் In காத்துக்கொள்ளும். Jesus' holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். You're welcome to join us in these online services. இந்த ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாய் நீங்கள் பணிவோடு வரவேற்கப்படுகிறீர்கள். We believe the government will soon remove these restrictions. அரசாங்கமானது இந்த தடைகளை தீவிரமாய் நீக்கும் என்று நம்புகிறோம். Next month the lower classes 1 to 8 also they'll be having offline classes or schools. அடுத்த மாதம் அந்த கீழ் வகுப்பு 1 முதல் 8 வகுப்பினர் வரைக்கும் அவர்கள் பள்ளிகளை நேரடியாய் கொண்டிருப்பார்கள். So we hope that the restrictions will be removed and we will be able to worship in the house of God. இந்த தடைகள் நீக்கப்பட்டு நாம் தேவனுடைய ஆலயத்திலே ஆராதிக்கப்படுவோம் என்று நாம் நம்புகிறோம். So if you wish to worship, you are welcome. Or after the lockdown, our services are at 252 Surya Narayana Street. இந்த ஊரடங்குக்கு பிறகு நம்முடைய ஆராதனையானது 252 சூரிய நாராயண தெருவிலே நடைபெறும். Close to Bharat Petroleum Bunk. பாரத் பெட்ரோலியம் நிலையத்திற்கு மிகவும் அருகாமையிலே. We invite you to tune in to our YouTube streaming every Sunday morning at 7:30. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு யூடியூப் சேனலிலே நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். And if you have any prayer requests, you can contact the phone number given there. ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும் என்றால் கொடுக்கப்பட்ட தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொள்ளலாம். In closing, we'll sing a hymn. Jerry will lead us. இறுதியாக ஜெரி ஒரு பாடலிலே நடத்துவார்கள். கடைசியாக யாவரும் சேர்ந்து 73ஆம் பக்கத்தில் 192வது பாடலை பாடலாம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். Blessed assurance, Jesus is mine. இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவராய் எந்தனை தாங்கி பூரணமாய் இன்பமும் நித்தம் ஊட்டுகிறார். இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். மெய் சமாதானம் ரம்மியமோ தூய தேவாவின் வல்லமையும் புண்ணியநாதர் தந்துவிட்டார். விண்ணிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன்.
Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen. God bless you.